சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, எப்போதும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற போதையிலேயே இருங்கள். யாருடைய புத்தியோகம் சரியாக இருக்கிறதோ, யார் தங்களுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் காட்சிகள் அனைத்தும் ஏற்படும். தந்தையும் ஒருவர், அவர் சொல்வதும் கூட ஒன்றுதான். சொல்லப்போனால் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள்தான். மற்றவர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. நாம் கலியுகத்திலிருந்து விலகி வந்துள்ளோம் என்று புத்தி சொல்கிறது. பாபா வந்திருக்கின்றார். இந்த பழைய உலகமே மாறப்போகிறது. நம்முடைய படிப்பு முடிந்துவிட்டால் விநாசம் நடக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது. பாபாவினுடையவர்களாக ஆகிவிடுங்கள். பட்டினி கிடந்து இறந்தாலும் முதலில் தந்தை, பிறகுதான் குழந்தைகள். பிராமணர்களைத் தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவில் இருக்க முடியாது. கதை விடுதல் நடக்காது. நான் முழுமையாக யோகத்தில் இருக்கின்றேன் அல்லது 80% யோகத்தில் இருக்கின்றேன் என்று யாரும் சொல்லவே முடியாது. ஞானமும் வேண்டும். யார் தங்களுடைய பார்வையின் மூலமாகவே யாரையும் அமைதியாக்கி விடுகிறார்களோ, அவர்கள்தான் குழந்தைகளாகிய உங்களில் யோகி ஆவர். இது கூட சக்தியாகும். அனைவரும் ஒன்றும் நினைவில் இருப்பதில்லை. எங்கெங்கோ புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறது. யாரும் சம்பூரணமாக ஆகவில்லை. போகப் போக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். என்னுடைய கைகளில் எதுவும் இல்லை. நாடகம் என் மூலமாக செய்ய வைக்கிறது. இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. போக் வைப்பது போன்ற அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திலும் இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையதாகும். உங்களுடைய புத்தியை எவ்வளவு நுட்பமானதாக மாற்றுகின்றார். யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கிறது. யோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த காட்சி போன்ற விஷயங்களில் குஷி அடையக்கூடாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான எனது சிவதந்தைக்கு வணக்கங்களும் நன்றிகளும். ஆத்மா, நான் புத்தி யோகத்தை சீரானதாக்கி தந்தையின் எல்லையற்ற மகத்துவங்கள் நிறைந்த குணங்களை, சக்திகளை, பண்புகளை ஸ்வீகரித்து என்னுள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நிராகார தந்தையின் கவர்ச்சியில் நிராகரி நிலை கொண்டிருக்கும் பயிற்சியில் இருக்கின்றேன். ஆத்மா, எனக்கான தந்தை ஒரு சிவபாபா மட்டும்தான். தந்தை தரும் கட்டளையும் ஒன்றே ஒன்றுதான். கல்பத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பை கவனத்தில் நிறுத்தி சுய உணர்வில் தந்தையோடு வாழும் பாக்கியத்தை முழுவதுமாக அனுபவம் செய்துவிட வேண்டும் என்ற நுண்ணிய நோக்கத்தில் எந்த சூழ்நிலையிலும் தந்தையுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற தீவிரத்தை முயற்சியில் கொள்கின்றேன். ஸ்ரீமத்தையும் தந்து எனது நோக்கத்தில் வெற்றி கொள்ள எல்லையற்ற உதவிகளைத் தந்து கொண்டே இருக்கின்றீர்கள். சம்பூரண நிலையை நோக்கி பயணமே இனிமையாக உணர்கின்ற போது, சம்பூரணத்தன்மை பெற்றுவிடும்போது கிடைக்கும் மகிழ்ச்சியை உள்ளுணர்வால் அனுபவம் செய்கின்றேன். எல்லையற்ற சுகமும் அன்பும் தந்தையிடத்தில் அடைந்து கொண்டிருக்கும் ஆத்மா முழுமையாக இனிமை பெறும் சமயம் நெருக்கத்தில் வந்ததை உணர்கிறேன். பூரண நிசப்த நிலையைப் பெற்று அசரீரியாக ஆகியே தீரவேண்டும் என்ற நோக்கமும் முயற்சியும் சீராக முன்னேற்றம் கொள்கின்றது. தந்தையை சந்திப்பது, உரையாடுவது, உறவாடுவது, அன்பை முழுமையாக அனுபவிப்பது, தந்தையின் மடியிலேயே அமர்ந்திருப்பது எல்லாமே சுலபமாகி வருகின்றது. எல்லையற்ற தந்தையின் உரையாடலும் என்னால் உணர முடிகிறது. பேரானந்தம் எல்லையற்றதாக
எதற்கும் இணையற்றதாகவே இருக்கின்றது. சதா காலமும் எனது முன்னேற்றத்தில் தந்தையின் கவனமும் உதவியும் மிகுதியாகுவதை உணரும் ஆத்மா எனக்கு எனது எல்லை கடந்த பாக்கியத்தை உணர்த்துகின்றது. தந்தையின் எல்லையற்ற அன்பை பெற்றிருக்கும் நான் எனது பவித்திரத் தன்மை வளர்ச்சி பெறுவதை காண்கின்றேன். என் செயலாவது யாதொன்றுமில்லை, தங்கள் இதய சிம்மாசனத்தில் எனக்காக ஒரு ஸ்தானத்தையும் தந்து அதில் அமரும் அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் அங்கீகாரத்தையும் தந்து அமரவும் வைத்து அழகு பார்க்கும் தைமை நிறைந்த அன்புத் தந்தையின் மடியில் பேரானந்தம் பெறுகின்றேன். எல்லைகளை கடந்த வணக்கங்களும் நன்றிகளும் என் தந்தைக்குத் தருகின்றேன். நன்றி பாபா, நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.